ஹாய் guys, வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:37 AM டேட் வந்து 9th நவம்பர். பார்க்க போகிறது வர வாரங்கள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, மண்டே நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஎஸ் மார்க்கெட்லாம் என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எல்லாத்தையும் ஒரு கலரி விட்டுருவோமா? ஃபைன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் நான் இப்போது சொல்லியிருக்கேன், அந்த 23,800 இந்த ஸ்பாட் இன்னும் அவங்க ஹிட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் லெவலை அவங்க ஹிட் பண்ணலை. ஸோ இப்போ அவங்க மறுபடியும் கீழே விழ ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? கரெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதில் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட சூழ்நிலைன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ் நம்ம குறுக்கில் ஒரு வேலிட் வந்திருக்குல்ல. இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு இப்போ அந்த ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே இன்வெஸ்டர்ஸை அதிகமாக பானிக் ஏற்படுத்தும். எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸ் அதிகமாக அடி வாங்கும். ஐடி கம்பெனிஸ் அடி வாங்குச்சுன்னா பேங்க் நிஃப்டி அடி வாங்கும். ஐடியும் பேங்க் நிஃப்டியும் அடி வாங்குச்சுன்னா நமக்கு 35% நம்ம மார்க்கெட் அடி வாங்கும், இந்தியன் மார்க்கெட். அப்போது நமக்கு பூமிங் ஆகக்கூடிய செக்டார்ஸ் எதுவாக இருக்கும்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்மாவை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும். அதுவும் பார்மாவுக்கு அவன் செக்மேட் வைக்க ட்ரை பண்ணுவாங்க யூஎஸ். ஓகேங்களா? ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி அதை பார்மாவுக்கும் ட்ரை பண்ணுவார். ஸோ நமக்கு இந்த கிளான்ஸ் வரி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ சப்போர்ட் நாங்கள் கீழே விட மாட்டோம், ஸ்டாமினா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும். 24,061 பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் ஆகலை, இதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா அடுத்த லெவல் அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. 23,938 வரையும் வருவாங்க. இதுவும் நான் காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த ஸ்பாட்டை கிராஸ் பண்ணாங்க, ஒரு 23,884 கிராஸ் பண்ணாங்கன்னா அடுத்த அடி இங்கே வரும். 1 hour சார்ட் வைக்கிறேருங்க. இதுக்கு அவங்களுடைய லெவல் கிட்டத்தட்ட 23,600 வரையும் வருவாங்க. ஓகேங்களா? 23,600, 23,500 இந்த ரேஞ்ச் வரையும் வருவாங்க. இந்த இடம் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ ட்ராப் பிரேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த இடம் வந்து பிரேக் அவுட். ஸோ இது பிரேக் ஆகியும் நம்ம இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா மார்க்கெட் மூவ் ஆச்சு. 24,954 பிரேக் பண்ணி 25,000 கிராஸ் பண்ணி போயிருக்கணும். ஆனால் ட்ரம்ப் ரிசல்ட் ட்ரம்ப் தான் ஜெயிப்பாருங்கிறது நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சாலும் ட்ரம்ப் எடுத்த உடனே வந்து பேசுகிற ஒரே வார்த்தை, எனக்கு இந்த மற்ற நான் யூஎஸ் சிட்டிசன்ஸ் மேலே அவரோட வச்ச முதல் கவனம் மக்களையும் இன்வெஸ்டர்ஸையும் அதிக பேனிக் ஆச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகி கீழே விழ வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்பட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தவிர்க்க முயற்சி பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்த. ஓகேங்களா? கீழே விழாமல் இருக்க முடிஞ்ச வரையும் அவங்க ட்ரேட் பண்ணாமல் சப்போர்ட் லெவலை கொடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தாங்க. நாளைக்கு கேப் டவுன் இருக்கிறதுக்கான, மண்டே கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய நெகட்டிவ் நியூஸு யூஎஸ் வந்து வேர்ல்டு வைடு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி ட்ரம்ப் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அவங்க 24,230 300 கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை 24,450 வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட்டை 25,000 வச்சுக்கோங்க. இல்லைன்னா புட் ஆப்ஷன்ஸ் தான். எதுக்கும் மார்க்கெட்டை ஃப்ரீயாக விட்டுட்டு பாருங்க. இது நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க கம்பல்சரியாக இப்போ இந்த இடத்த தொட்டே ஆகணும். 51,130 தொட்டே ஆகணும். ஸோ 51,130 தொடுறாங்க அப்படின்னா கம்பல்சரியாக அவங்களோட அடுத்த டார்கெட்டு 500, 50, 600 வரையும் இருக்குது. ஸோ அவங்க 50-600 வர்றது கம்பல்சரி சுச்சுவேஷன் அப்படின்னு இருக்கிறதுனால நிஃப்டி கண்டிப்பாக இது வரையும் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் வியூ. ஓகேவா? இப்போ இதுதான் நாளைக்கு மண்டே வந்து இவங்க ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க கேப் அப் ஓப்பனிங் எடுத்துட்டாங்க, இந்த நான் சொன்ன இந்த ஸ்பாட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, இந்த 24,230 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே உல்டாவாயிடும். பேங்க் நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக வாலட்டைலை யூஸ் பண்ணி மேனுவலாக மேலே தள்ளிடுவோம். இந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு நிஃப்டியை காரணம் காமிச்சு பேங்க் நிஃப்டி மேலே ஏறிடுவோம். புரியுதுங்களா? இது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் நடக்கிற சூழ்நிலை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம க்ரூட் ஆயிலை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்தியாவோட இன்வெஸ்டர்ஸ் ரிலேட்டடாக ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் போயிடுவோம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ வாங்கியிருக்கணும். ஆக்சுவலாக கால் ஆப்ஷன், இந்த ஸ்பாட் கால் ஆப்ஷன் வாங்கணும். ஏன் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு யூஎஸ் மார்க்கெட்டே இறங்கும். ஓகேங்களா? யூஎஸ் மார்க்கெட் இறங்குற நேரமும் நம்ம வாங்குற க்ரூட் ஆயில் டைமும் கரெக்டாக இருக்கணும். ஸோ க்ரூட் ஆயில் வாங்குனீங்கன்னா இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதாவது நீங்கள் நேற்று வாங்கியிருக்கணும் 40-45 ரேஞ்சில் இல்லை 35 ரேஞ்சில் வாங்கி 0 வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த டார்கெட்டு மூமெண்ட்ஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ரூட் ஆயில் 6300
க்ரூட் ஆயில் மினிக்கு வந்து 6200 கால் ஆப்ஷன் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டுமே நீங்கள் வாங்கி 0 ஹீரோவா மட்டும்தான் வைக்கணும். 0 ஹீரோ தவிர நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு அடுத்த வாரம் அவங்களுடைய எக்ஸ்பைரி இருக்குது 15ஆம் தேதி. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரி 0 ஹீரோ வேண்டாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் இருக்கிற வேல்யூ எடுக்கணும். ஆனால் நீங்கள் குறைஞ்சது 200 ருபீஸ், ஐ மீன் லாட்டோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து 200 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இல்லைனா மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காது. ஓகே, பை செல்லர் இருக்காது, வால்யூம் யூசர்ஸ் இருக்க மாட்டாங்க. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை கவனம் செலுத்துங்க. அவங்க அடுத்த டார்கெட்டு இந்த 6140 பிரேக் அவுட் பண்ணி 6700 டார்கெட்டாக வைப்பாங்க. ஓகே ஃபைன். நம்ம இப்போ க்ரூட் ஆயில் பார்த்துட்டோமா? ஸோ ப்ரீவியஸ் லெவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி செக் பண்ணிவிடுவோமா? ஸோ ப்ரீவியஸாக நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாங்கிறத தான் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஐபிஓ ஸ்டாக்ஸ், அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பிளாஸு, அப்புறம் ஈக்விட்டி ஸ்டாக்ஸு. ஸோ சர்ஃபி வந்து 13 டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. நான் இதை போஸ்ட் பண்ண சொல்ல $9 என்னமோ இருந்தது. ஓகே, இப்போ $13 யூஎஸ்து. பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக நான் பேங்க் ஆஃப் அமெரிக்கா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, அது ப்ரைஸ் வால்யூம் அதிகங்கிறதுனால. ஓகே, 45 வரையும் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ண சொல்ல 40 ரேஞ்ச் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ 45 வரையும் போயிருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம், ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறவங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இதில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் தேவை அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணி தருவோம். ஸோ இந்த லிங்க் வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பீங்க. உங்களுக்காக நாங்களே ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் அதில் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். மினிமம் $1000 அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஈவன் டாலர் ப்ரைஸ் கூட ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு இருக்கு. ஸோ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 83 ரூபாயிலிருந்து நல்ல ஹைக் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வருஷத்தில் அதிகம். 5 வருஷம் கணக்கு எடுத்தால் எங்கேயோ போயிட்டாங்க. 2021 இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா ஏற்றிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் தான். ஓகே, ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபண்டை வந்து பிரித்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ குளோபல் இன்வெஸ்ட்டுக்கு எதுக்கு போனோம்? ஓகே ஃபைன். ஸோ பேசிகிட்டே இருக்க சொல்ல நம்ம மாறிட்டோமா? ஸ்விங் ட்ரேட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜோதி ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக நாங்கள் 40க்கு 39க்கு எக்ஸிட் ஆகிட்டோம், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நான் என்ட்ரி ஆகலை. வாரி எனர்ஜிஸ் ஓடிட்டுருக்கு. ஓலா எலக்ட்ரிக் வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போது கரெக்டான கிளியரன்ஸ் இருக்காங்க. வேணும்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதிகமாக லாக் ஆகாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பொசிஷன் 2 தான். ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த யூஎஸ் மார்க்கெட்டில் பண்ணுறது, ஏன்னா அங்கே கொஞ்சம் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? யார் யாரெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டை நம்பி, அதாவது யூஎஸை நம்பி நடக்கிற தொழில் நிறுவனங்களோ அந்த கம்பெனிஸில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபாரின் கம்பெனிஸ், அதாவது யூஎஸ்ஏல இருக்கிற யூஎஸ் கம்பெனிஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கேருந்து போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனிஸை பற்றி நான் பேசலை. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இது 2 மட்டும் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கும். மீதி எதுவுமே வந்து மூமெண்ட்ஸ் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லாங் 52 வீக் ஹை ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை அடி வாங்கும். ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் ஸ்டாக்ஸில். ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு தீபக் நைட்ரேட். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தீபக் நைட்ரேட் நீங்கள் வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அவன் கீழே விழுவான், ரேஞ்ச் பவுண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவான். இவன் அடுத்த டார்கெட் அவன் இந்த ஸ்பாட்டுக்கு வைப்பான், 2430 இந்த ரேஞ்சுக்கு வைப்பான். ஓகேங்களா? ஸோ 2430 விழுந்தது அப்படின்னா இது வரையும் வரும். சாரி, 2460 வரையும் வருவாங்க. இந்த லைன், இந்த கிராஸ் லைன் இப்படி மெயின்டைன் பண்ணி இங்கே வந்து நிற்பாங்க. எப்போ? 11ஆம் தேதி டிசம்பர் மாதம். நான் சொன்னது நிஃப்டி விழுந்தா மட்டும்தான். இல்லைன்னா அதை இந்த மாதிரி மேனுவலாக வந்து தூக்கிடுவோம் டக்கு டக்குன்னு. ஓகேங்களா? ஸோ மேலே தூக்கின பிறகு நீங்கள் என்டர் ஆகலாம். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று இந்த 3000 பிரேக் அவுட் ஆன பிறகு வாங்குறது. ஆனால் என்ன கேட்டால் பெஸ்ட் என்ட்ரி வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இறங்க இறங்க ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இவன் ரொம்ப வேகமாக போவான். இவன் சரியான வாலடைல் கம்பெனி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை. ஓகேங்களா? ஒரே நாள்லேயே ஏடா கூடமாக மாற்றி விட்டுருவான். இறங்குறதும் சரி ஏறுறதும் சரி, ரெண்டுமே இவன்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ப்ரப்போஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி ஏற சொல்ல இவன் ரொம்ப வேகமாக ஏறிடுவான். அதனால் இவன் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்ககிட்ட ஃபண்ட் இருக்குன்னா தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்னோட டார்கெட் வந்து 4800. ஓகே, ஸோ தீபக் நைட்ரேட்டை தவிர வேறு எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால தான் நான் இதை ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, மற்றது எல்லாமே நம்ம
லைவ்ல டெலகிராமில் ஃபாலோ பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டேக்